ஸோ இதுல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழ்நாடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாய்சன் உனக்கு தெரிஞ்ச எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு நீ யோசிச்சு பாரு. நான் இதுல என்ன சொல்றது இருக்கு, எங்களுடைய மோடிஜி ஐயா பண்ணிருப்பாரு. சமடா. என்னென்ன ஸ்டேட்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுமே வந்து அந்த நோட்டிபிகேஷனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது. முக்கியமா மோடி அமைச்சரவையில் இருக்கிற ஹெல்த் மினிஸ்டர் அப்ப வந்து ஜெய நாராயண் வியாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நாங்க வந்து அட்மிஷன் கிளாஸ் 12th பேஸ் பண்ணி தான் நாங்க அட்மிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எக்ஸாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பர்டனா இருக்கும் அப்படிங்கறத சொல்லித்தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? அதே சிஎம் மோடி தான் இப்ப பிஎம் மோடியா வந்து உட்காந்து நீட் வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. மனிதர்கள் சில நேரம் தடமாறலாம். நீங்க பிஹெச்ல பேரஸ்டமல் இல்லன்ட்டுன்னு இதை போய் பிஹெச்ஏ இல்லாத ஒரு ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊர்ல இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, மதுரையில இருந்து ராம்நாடு 75 கிலோமீட்டர், விருதுநகர் ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான் வரும். அவ்வளவுதான். அதுக்குள்ள இந்த 75 கிலோமீட்டர் ரேடியஸ்ல 5 காலேஜ். அங்கிட்டு மதுரையில இருந்து அங்கிட்டு ஒரு 75 எடுத்துக்கிட்டீங்கன்னா தேனி போகும். தேனியில ஒரு மெடிக்கல் காலேஜ். அதே மாதிரி நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் விழுப்புரம், செங்கல்பட்டு ஒரு அந்த 70-80 கிலோமீட்டர் ரேடியஸ்ல அடுத்தடுத்த மில்க் காலேஜ் வந்துடும். இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அங்க ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட இல்லாம ஒரு இது இருக்கும். அதை எவனுமே கேட்க மாட்டான். இங்க இருக்கவன் என்ன குறை சொல்றான்னா, இங்க பிஹெச்ல டாக்டர் போனா டாக்டர் இல்ல. அது எல்லாமே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கும் நீட்டுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனா இங்க வந்து எதுவுமே சரியில்லைன்னு சம்பந்தமே இல்லாம ஒரு பாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜேகே ஒரு நிமிஷம். அக்கா சாலின் மரியா லாரன்ஸ் அக்கா கேட்டுக்குங்க. ஜேகே கன்டினியூ பண்ணு.